டில்லியில விஜய், மும்பைல த்ரிஷா, கூட்டணி ரகசியம் உடைக்கப்படுமா? தாவேகா தலைவர் விஜய் அப்புறம் கூட வந்தவங்களோட பைகள்ல வெளிநாட்டு மதுபாட்டில் கத்திரிக்கோள் இருந்ததால நீண்ட சோதனைக்கு பின்னாடி விஜயோட தனி விமானம் தாமதமாதான் டெல்லி புறப்பட்டு போச்சு. கரூர்ல விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்தாங்க. இந்த வழக்க சிபிஐ விசாரிச்சுட்டு வருது. இது தொடர்பான விசாரணைக்கு இன்னைக்கு விஜய் டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்காரு. இதுக்காக சென்னையில இருந்து டெல்லிக்கு போக நேத்து சாயங்காலம் 3:20 மணிக்கு விஜய் விமான நிலையம் வந்தாரு. அவர் கூட தாவேகா நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார், ஜெகதீஷ் மாதிரியான 7 பேர் கூட வந்தாங்க. விமானத்துக்குள்ள ஏறதுக்கு முன்னாடி விஜய் அப்புறம் அவர் கூட வந்தவங்களோட உடைமைகளை மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதிகாரிகள் சோதனை பண்ணாங்க. அப்போ ஆதவ் அர்ஜுனா எடுத்துட்டு வந்த விஜய் பையில வெளிநாட்டு மதுபாட்டில் ஒன்னும் கத்திரிக்கோலும் இருந்தத மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் கண்டுபிடிச்சாங்க. இத பத்தி பாதுகாப்பு அதிகாரிகள் கேட்டதும் தாடி மீசைய வெட்டுறதுக்காக கத்திரிக்கோல் வச்சிருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. உடனே மதுபாட்டில் எதுக்கு அப்படின்னு அதிகாரிகள் கேட்டிருக்காங்க. கொண்டு வரப்பட்டுடுச்சு, வேணா இங்கேயே விட்டுட்டு போறோம் அப்படின்னு விஜய் கூட வந்தவங்க சொல்ல பாதுகாப்பு படையினர் மதுபாட்டிலையும் கத்திரிக்கோலையும் எடுத்துட்டு போக அனுமதி மறுத்துட்டாங்க. இதன் காரணமா விஜயோட தனி விமானம் 44 நிமிடங்கள் தாமதமா சாயங்காலம் 4 மணிக்கு டெல்லிக்கு புறப்பட்டு போச்சு. கரூர் வழக்கு தொடர்பா ஏற்கனவே 2 நாட்கள் டெல்லியில விஜய் கிட்ட சிபிஐ விசாரணை நடத்தி இருக்கு. 3வது தடவையா இன்னைக்கு காலையில 10 மணி அளவுல அவர்கிட்ட சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்த போறாங்க. இந்த விசாரணை நாளையும் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா சென்னை விமான நிலையத்துல சோதனை எப்போ நடந்ததா சொல்லப்படக்கூடிய எந்த சம்பவங்களும் நடக்கல அப்படின்னு தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் மறுத்திருக்காரு. நடிகர் விஜய் சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு போனாலும் அங்க கூட்டணி தொடர்பா முக்கிய பிரமுகர்களை சந்திச்சு பேச இருக்கிறதா அந்த கட்சியினர் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்துல நடக்க இருக்கக்கூடிய சட்டசபை தேர்தல்ல தனிச்சு போட்டியிட போறதா விஜய் அறிவிச்சிருந்தாலும் கடந்த சில நாட்களா தேஜா கூட்டணிக்கு வர சொல்லி பாஜ அழைப்பிலிருந்து கடுமையான அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தன்னோட முடிவை விஜய் மறுபரிசீலனை செய்யலாமா அப்படின்னு கட்சியோட முக்கிய தலைவர்கள் கிட்ட கேட்டிருக்காரு. பலரும் கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு பச்சை கொடி காட்ட கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனந்த் வாயிலா மாவட்ட செயலாளர்கள் கிட்ட கூட்டணி தொடர்பா கருத்து கேட்கப்பட்டது. 90% பேர் அதிமுக பாஜக கூட்டணியில இணைய பச்சை கொடி காட்டினதால அதை நோக்கிய பயணத்துல விஜயும் இருக்காரு. சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு போயிருக்கக்கூடிய விஜய் அந்த பணியை முடிச்சுட்டு தமிழகம் திரும்பினதும் கூட்டணி தொடர்பா தன்னோட தெளிவான முடிவை அறிவிப்பாரு. விஜய் டெல்லிக்கு போறதுக்கு முதல் நாளே அவரோட தோழியான நடிகை த்ரிஷா மும்பைக்கு அவசரமா புறப்பட்டு போயிருக்காங்க. அங்க தனக்கு வேண்டப்பட்ட RSS அப்புறம் பாஜகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களை அவங்க சந்திக்க போறாங்க. பின்னாடி அவங்க டெல்லிக்கு வந்து விஜய் கூட கூட்டணி தொடர்பா பல்வேறு கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க. இதையும் முக்கியமா வச்சே கூட்டணி தொடர்பா விஜய் முடிவெடுப்பாரு அப்படின்னு தெரியுது.